நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச சொல்லி எனக்கு நேற்று போட்ட வீடியோஸில் கூட கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் நம்ம கிடச்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சைலண்ட்டாக இருந்தேன். அஜித்குமார் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் பேசப்படுற ஒரு விஷயம். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா லாக்அப்பில் வச்சு இன்ட்ராகேஷன் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா அஜித்குமார் அப்படின்றவரை கொலை பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன நடந்தது ப்ரோ, ஆல்ரெடி எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னா கூட எனக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை பார்த்திங்கன்னா இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேசஸ் ஏகப்பட்டது நடக்குது. சிலது வெளியே வருது, சிலது பார்த்திங்கன்னா சுத்தமாக வெளியே வரதே கிடையாது. இந்த திருப்புவனத்தில் ஒரு பத்ரகாளி அம்மன் கோயில், ஒரு பழைய கோயில், அதில் செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறவர் தான் இந்த அஜித்குமார் அப்படின்றவர். அவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 27. ஜூன் 27 நிக்கிதா அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா காரில் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. செக்யூரிட்டி கார்டாக இவர் இருந்திருக்கார் அஜித்குமார். காரை நீங்கள் கொஞ்சம் பார்க் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அஜித்குமார் அவர்கிட்ட பார்த்திங்கன்னா கார் ஓட்ட தெரியாது அந்த இடத்துல, அந்த கோயிலில். ஸோ அதனால் அவர் யாரோ ஃப்ரெண்டே யாரோ உதவி கேட்டு அந்த காரை பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த கோயில் முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது அந்த நிக்கிதா அப்படின்ற ஒரு லேடி காரில் பார்த்திங்கன்னா 10 சவரன் நகை இருந்தது, கேஷ் இருந்தது, அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரை சஸ்பெக்டாக வச்சு அங்கே திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த கோயிலில் ஒரு 4 பேர், அதுக்கப்புறம் அந்த அஜித்குமார், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு. எப்போது 28 ஜூன் 28. அந்த ஜூன் 28 அன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு போயிட்டு, ஜூன் 27 இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு போயிட்டு ஜூன் 28 இவங்களெல்லாம் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கூப்பிட்டு போனவங்கள. ஆனால் அஜித்குமார், அவரோட பிரதர் நவீன், இவங்க 2 பேர் மட்டும் ஐ திங்க் மானாமதுரைன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துலேருந்து க்ரைம் பிரான்ச்சில் ஒரு 6 போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க. இன்ட்ராகேஷன் அப்படின்றது ஸ்டேஷனில் வச்சு பண்ணாமல் மல்டிபிள் லொக்கேஷன்ஸ், லைக் ஒரு லேக் ஏரியா, ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கொட்டை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் கூப்பிட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற பேரில் பார்த்திங்கன்னா அஜித்குமாரை மரண அடி அடிச்சிருக்காங்க. இதை ஐ விட்னஸாக நவீன்குமார் சைடில் பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அதுக்கான விஷுவல்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்திருக்கு. அது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ அதனால் போட முடியாது. ஸோ பைப் யூஸ் பண்ணிவிட்டு, ராட் யூஸ் பண்ணிவிட்டு, மிளகாத்தூள்லாம் அந்த அஜித்குமாரோட கண்ணில் போட்டு, வாயில் போட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அவங்க தம்பி பார்த்துருக்காரு. 28 திருப்புவனத்திலே பார்த்திங்கன்னா அஜித்குமார் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. மதுரைக்கு கூப்பிட்டு போனப்போ இறந்து போயிட்டார். போலீஸ் அடித்ததால தான் இறந்தது. ஸோ இப்போது அந்த நகை இவர் திருடினாரா இல்லையான்னு தெரியல. இவர் அந்த தப்பு பண்ணாரா இல்லையான்னு சொல்லிட்டு போலீஸால் எதுக்க முடியல. நீ தான் பண்ண அப்படின்றத அவர்கிட்ட ஒத்துக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் 4 போலீஸோ 5 போலீஸோ சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கேஸ் வந்ததுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டேபிள் அதில் என்ன போட்டிருக்குன்னா, இவர் இறந்ததுக்கு, அஜித்குமார் இறந்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, நாங்கள் இன்ட்ராகேஷன் பண்ணும்போது அவர் தப்பிச்ச ஓட பார்த்தாரு, அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வந்துட்டு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆரில் பொய்யா போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸால் அந்த அடித்த போலீஸை பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் இன்னும் ப்ராப்பராக இதுக்கான எந்த விளக்கமும் கொடுக்கல. அட் த சேம் டைம் சிபிசிஐடி இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் பார்த்திங்கன்னா ஷாக்கில் இருக்குது. ஏன்னா இந்த போலீஸ் லாக்அப்பில் வச்சு பண்ணுற சில விஷயங்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நடந்திருக்கு. சிலது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, சிலது வெளிச்சத்துக்கே வரல. கேட்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால், அங்கே ஒரு உயிர் போயிடுச்சு. காரை பார்க் பண்ணுற டைமில் உள்ள காசு இல்லைன்னு சொல்கிறதும், கேஷ் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறதும், சுற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ரீ பிளானடாக அந்த அஜித்குமார் அப்படின்ற ஒரு டார்கெட் பண்ணி போலீஸ் அடித்த மாதிரி தான் தெரியுது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறமோ இல்லையோ, ரோட்டில் ஒரு போலீஸ் பார்த்தாலே ஒரு பதட்டமாக தான் எல்லாருமே போவாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு 100%ல் 20 to 30% போலீஸ் தான் உண்மையாக நாங்கள் உங்களுக்காக தான் இருக்கோம், நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிற இருக்கிற போலீஸ். மிச்சம் 70% போலீஸ் பார்த்திங்கன்னா, நீ தப்பே பண்ணலனா கூட நீ தப்பு பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. இப்போ தான் அஜித்குமார் அப்படின்ற ஒரு பாவம் போலீஸ் லாக்அப்பில் இருந்து இறந்து போவார்னு சொல்லிட்டு அவர் யோசித்து பார்த்துருக்காரு. அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவங்க தம்பி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான், அவங்க தம்பி அவங்க அண்ணனை அடிக்கிறப்ப நேரில் பார்த்துருக்கான், அந்த வீடியோ எடுத்திருக்கான், இப்போ வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இது எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இதை மூடி மறைச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாள் இது மறைஞ்சிடும். இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால்
தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், இன்னும் சில கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அண்டு தமிழக வெற்றி கழகம் போராட்டம் பண்ண போகிறதாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இது இப்படியே விட்டோன்னா நாளைக்கு இன்னும் நிறைய அப்பாவிங்க பார்த்திங்கன்னா இறந்து போவாங்க இந்த போலீஸ் கஸ்டடியில் அப்படின்றது. எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, ஒரு க்ரைம் பிரான்ச்லேருந்து வந்து போலீஸ் கஸ்டடிக்கு கூப்பிட்டு போகாமல் எதுக்கு மல்டிபிள் லொக்கேஷன் கூப்பிட்டு போய் இன்ட்ராகேட் பண்ணணும்? நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை கன்ஃபஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவனை அடித்தே சாவடிச்சிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் நம்ம சொல்லும்போது ஈஸியாக இருக்குது, பட் அந்த அஜித்குமார் அப்படின்றவர் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருப்பார், எந்த அளவுக்கு அவங்க சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று வந்தது போல் ஒரு 20 to 30 பிளேசஸில் இன்ஜுரி ஆகிருக்கு. 20 to 30 இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்கு. அவரோட உடம்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க, ப்ரூட்டலாக தாக்கியிருக்காங்க. சொல்லும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் பிரதர். இந்த மாதிரி தவறுகள் இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்க போகுதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் இப்போயாவது கொஞ்சம் கவர்மெண்ட் கண்ணு முழிச்சு இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இல்லைனா இன்றைக்கி அஜித்குமாருக்கு நடக்கிறது நாளைக்கு நமக்கோ இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கோ எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இங்கே ஜஸ்டிஸ் அப்படின்றது ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. அவ்வளோதான் சொல்கிறது சொல்லிட்டேன். பட் உண்மையாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.